முன்னாள் அமைச்சராக இருந்த உதய கம்மன்பில அவர்களுக்கு எதிராக மிக விரைவில் நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து இன்றைய காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். செம்மணி மனித புதைகுழி நேற்றைய நாளில் மீளவும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களில் 4 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 28 பேர் வரையில் காயமடைந்திருக்கின்றார்கள். அவற்றின் விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். துள்ளுற மாடு பொதி சுமக்கும் என்று சொல்லி தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. பொதி சுமந்தே ஆகணும், அதுதான் நியதியும் கூட. எனவே அதுக்கு இப்போ மிகவும் பொருத்தமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதய கம்மன்பில. இப்போ கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் அளவுக்கு அதிகமாக துள்ளி கொண்டிருக்கிறது உதய கம்மன்பில தான். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அறிக்கை விடுறது, தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாதத்தை கதைக்கிறது, செம்மணி புதைகுழி எதுக்கு தோன்றீங்கள், அதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று சொல்லி ஒரு அறிக்கை விட்டார். இந்த மாதிரி நிறைய அறிக்கைகளை ஒவ்வொரு நாளும் விட்டு கொண்டே இருக்கிறார். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நாட்டில் அளவுக்கு அதிகமாக துள்ளி கொண்டிருக்கிறார் உதய கம்மன்பில. எனவே அவர் மீதான நீதிமன்ற விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கான தீர்மானம் நேற்று திங்கட்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால் அவருக்கு மேலே ஒரு வழக்கு ஒன்று இருக்குது, பழைய வழக்கு ஒன்று இருக்குது. அது இவ்வளவு காலம் கண்ணும் காணாமல் விடப்பட்டிருந்தது அந்த வழக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு மேல் நீதிமன்றம் முடிவெடுத்திருக்குது. அந்த வழக்கை தூசு தட்டி இனி அதை விசாரிக்கிறேன்னு சொல்லி இனி அதை விசாரித்து தேவைப்பட்டால் உதய கம்மன்பில அவர்களை கைது செய்து கம்பி எண்ண வைக்கிறதான் நீதிமன்றத்தினுடைய தீர்மானம். இதற்கான தீர்மானம் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சப்புவித்த அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். அது சரி, உதய கம்மன்பில அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த பழைய வழக்கு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாட்சி அரசாங்கம் இருந்தது தானே, மைத்ரிபால சிறிசேனாவினுடைய நல்லாட்சி அரசாங்கம். அப்போ இவர் அமைச்சராக இருந்தவர். அமைச்சராக இருக்கக்கூடிய என்ன செய்திருக்கார் என்று சொன்னால் ஒரு கம்பெனி உண்டு, வெளிநாட்டு கம்பெனி, அதாவது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு பொய்யான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் தயாரித்து கொடுத்துருக்கார் மோசடி செய்கிறதுக்கு. என்னென்னு சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான பங்குகளை வாங்குறதுக்கு இவர் லோயர் தானே. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பொய்யான ஆவணங்களை தயார் செய்து கொடுத்து, அதாவது 20 மில்லியன் ரூபாய் மோசடி செய்கிறதுக்கு இவர் காரணமாக இருந்தார், இவர் பக்கத்துணையாக இருந்தார் என்று சொல்லி இவர் மேல ஒரு பழைய வழக்கு ஒன்று இருக்குது. அந்த வழக்கு இவ்வளவு காலம் கண்ணும் காணாமல் விடப்பட்டிருந்தது. அப்போ இவரும் நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கார். இந்த வழக்கு ஒருத்தரும் கணக்கெடுக்கல, இது நாங்கள் இப்படியே இருந்துடலாம், பேசாமல் ஒவ்வொரு நாளும் அறிக்கையில் விட்டுக்கொண்டு நாட்டை குழப்பி கொண்டிருக்கலாம் என்று சொல்லி நச்சிருப்பார் போல இருக்குது. இப்போ நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கு அந்த வழக்கை தோண்டி எடுத்து ஆளை விசாரிக்கிறேன்னு சொல்லி. எனவே மிக விரைவில் உதய கம்மன்பில அவர்கள் மேலே விசாரணைகள் நடத்தப்படும். அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக விரைவில் அந்த நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. எனவே இதுக்குத்தான் சொல்றது துள்ற மாடு பொதி சுமக்கும் என்று சொல்லி. யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் காரணமாக 4 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவற்றினுடைய விவரங்களை பார்க்கலாம். முதலாவது உயிரிழப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ரத்னபுரி மாவட்டத்தில். ரத்னபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனாக்குவ வாவி என்று சொல்லப்படுற ஒரு குளத்தில் 2 பேர் மீன் பிடிச்சு கொண்டு வந்திருக்கணும். அப்போ மீன் பிடிச்சு கொண்டிருக்கக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல, தவறி அந்த குளத்துக்குள்ளே விழுந்திருக்கணும். குளத்துக்குள்ளே விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கக்குள்ள அந்த பகுதி மக்கள் கண்டு உடனடியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸும் ஆமியும் உடனடியாக அவர்களை காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபட்ட போதிலும் கூட அவர்கள் 2 பேருமே ஏற்கனவே உயிரிழந்து விட்டார்கள். அதில் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. மற்றவரை தேடுகின்ற பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த 2 இளைஞர்களுக்கும் 30 வயது என சொல்லப்படுகிறது. எனவே பனாக்குவ வாவியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்த 2 இளைஞர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது ரத்னபுரி மாவட்டத்தில். அதேவேளையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு துயரமான சம்பவம், மற்றும் ஒரு இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணி அளவில், நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய உதைபந்தாட்ட மைதானத்தில் உதைபந்து விளையாடி கொண்டிருந்த ஒரு இளைஞர் அவர் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கக்குள்ள அந்த கோல் போஸ்ட் இருக்குத்தானே, அந்த கம்பம்,
அது வந்து அப்படியே சரிஞ்சு இவருக்கு மேலே விழுந்திருக்குது. விழுந்து இவர் படுகாயமடைஞ்சு தலையில் அடிச்சிருக்கும் போலக்கு படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார். பிறகு வந்து தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கூட அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழக்கிறார். உயிரிழந்த இளைஞருக்கு வந்து 30 வயசு என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பேர் வந்து யுவராஜ் செபஸ்தியான் பிள்ளை என சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் யுவராஜ் செபஸ்தியான் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் படுகாயமடைந்து உயிரிழந்திருக்கின்றார். அதே போல இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதுவும் யாழ்ப்பாணத்தில் தான். இதில் 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமாக போதை மருந்தை உட்கொண்டிருக்கிறார். அதாவது ஊசி மூலம் போதைப் பொருளை செலுத்துவராம். அப்படியான ஒரு பழக்கத்தை கொண்டவர். அப்போ சனிக்கிழமை இரவு 2 நாட்களுக்கு முதல் சனிக்கிழமை இரவு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமான போதைப் பொருளை வந்து தன்னுடைய உடம்பில் ஏற்றியிருக்கார். ஒரு பக்கம் இளைஞர்கள் அநியாயமான முறையில் உயிரிழக்கணும் என்று நாங்கள் கவலைப்பட்டால் இப்படி தேவையில்லாமலும் உயிரிழக்கணும். இதுக்கு கவலைப்படுற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் சம்பவத்தை சொல்கிறேன். அப்போ வந்து போதைப் பொருளை வந்து செலுத்தியிருக்கார் அளவுக்கு அதிகமாக. 26 வயதுடைய இளைஞர். அவருடைய பேர் விவரங்களை நான் குறிப்பிட விரும்பவில்லை. யாழ்ப்பாணம் சிவலிங்க புளியடி என்ற பகுதியைச் சேர்ந்த இளைஞர். அதுக்கு பிறகு அவர் மயக்கமடைகிறார். பிறகு ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நண்பர்கள் கூட்டிக் கொண்டு போய் யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கிறார். அப்போ மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செய்து பார்க்கக்குள்ள அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறாக நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வெவ்வேறு சம்பவங்களில் 4 இளைஞர்கள் 4 பேருமே வந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். 4 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளார்கள். அதே வேளையில் பேருந்து விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த பேருந்து விபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நேற்று திங்கட்கிழமை விடிகாலை 5 மணி போல. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகாலை மாவட்டத்தில். இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பேருந்தும் மற்றும் ஒரு தனியார் பேருந்தும் வந்து வேகமாக வந்து நேருக்கு நேரம் மோதினதில் வந்து 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 28 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து கேகாலை மருத்துவமனையிலும் அதே போல வரக்கா போல மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 28 பேரில் வந்து 3 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பேருந்து விபத்து சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலமாகவே இந்த வருஷம் பிறந்ததுக்கு நிறைய பேருந்து விபத்துக்கள் நடந்திருக்குது. எல்லாமே வந்து இந்த அதிகாலை வேளையில் தான். எனவே அதற்கு எதிராக அதனை கட்டுப்படுத்துவதற்காக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. இருந்த போதிலும் கூட விபத்துக்களும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவே பேருந்து சாரதிகள் மிகுந்த அவதானமாக இருக்கணும் என்றுதான் எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். சீதுவ நகரில் நேற்று ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இதிலே நபர் ஒருவர் படுகாயமடைந்து ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சீதுவ பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இரவு 8 மணி போல வழக்கம் போல மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு 55 வயதுடைய நபர் ஒருவரை இலக்கு வைத்து, அந்த 55 வயதுடைய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சீதுவ நகரசபையினுடைய உறுப்பினர் ஒருவருடைய தந்தையாம். அதாவது அந்த நகரசபை உறுப்பினர் வந்து என்பிபி கட்சியைச் சேர்ந்தவர். ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஒரு நகரசபை உறுப்பினருடைய தந்தையை இலக்கு வைத்துத்தான் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது. அதிலே அவர் படுகாயமடைந்து ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டில் இடம்பெறுகின்ற எந்த ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவமாக இருந்தாலும் இந்த மோட்டார் சைக்கிளில் வருகின்ற அடையாளம் தெரியாத நபர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த மோட்டார் சைக்கிளில் வந்து சுடுகின்ற அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகளுடைய கதைகள் எப்பொழுது ஓயப்போகுது என்று சொல்லி தெரியல. இன்னும் நாட்டில் எத்தனை மோட்டார் சைக்கிள்களும் எத்தனை சோடி துப்பாக்கிதாரிகளும் அடையாளம் தெரியாத எத்தனை சோடி துப்பாக்கிதாரிகளும் எங்கெங்கே மறைஞ்சிருக்கணும் என்று தெரியல. எனவே போலீஸும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் மிக விரைவில் அவர்கள் எல்லாரையும் தேடி பிடிச்சு சிறைக்குள் அடைக்கணும் என்றுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. செம்மணி மனித புதைகுழியை அகழ்வு செய்கின்ற பணிகள் நேற்று மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. சில நாட்கள் இடைவேளை விடப்பட்டு நேற்று திங்கட்கிழமை ஜூலை மாதம் 21ஆம் தேதி மீளவும் இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரே நாளில் மட்டும் 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. எனவே நேற்றைய நாளில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் சேர்த்து மொத்தமாக இதுவரை 72 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால்,
இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான விசாரணைகள் இருக்குத்தானே, இவ்வளோ காலம் வந்து யாழ்ப்பாண போலீசாரனுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்தது. யாழ்ப்பாண போலீசார் அந்த விசாரணைகளை மேற்கொண்டு வந்தது. இப்போ வந்து நேற்றில் இருந்து அது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே விசாரணைகள் முன்பை விட வேகமாகவும் பரந்த அளவிலும் இருக்கும் என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த ஒரு கேலி சித்திரம். என்னென்று சொன்னால், ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது கல்வி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கல்வி என்கின்ற மரம். அந்த மரத்துக்கு ஒரு கொப்பு இருக்குந்தானே, கிளை இருக்குந்தானே, அந்த கிளையில் எழுதப்பட்டிருக்கிறது வரலாறு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வி அமைச்சரும் பிரதமருமாகிய ஹரணி அமரசூரி என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு வாள் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து அந்த கிளையை வந்து வெட்டுறா. அதாவது கல்வியில் இருந்து வரலாற்றை வந்து பிரிக்க. அதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையோட கொண்டு வந்து அதில் வந்து ஆதரவும் தெரிவிக்கப்படுது, எதிர்ப்பும் தெரிவிக்கப்படுது. அது ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது ஒரு பக்கம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வியில் இருந்து வரலாற்றை வந்து வெட்டி எடுக்கிறா என்று சொல்லி அதை கண்டிக்கும் விதமாக இந்த கேலி சித்திரத்தை ஓவியர் ஜெஃப்ரி வரைந்திருக்கிறார். ஆனால் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், வரலாறு படிப்பிக்கிறோம் வரலாற்றை வந்து எளிய தலைமுறைக்கு புகுத்துறோம் என்ற பேரில் வந்து ஒரு பக்க வரலாறு தான் கடந்த காலங்கள் எல்லாம் சொல்லித்தரப்பட்டது. அதாவது இலங்கை வந்து யாருக்கு சொந்தமானது, இலங்கையின் பூர்வ குடிகள் எல்லாம் யார் என்று சொல்லி இந்த ஒரு பக்க வரலாறு அது வந்து இனங்களுக்கு இடையில வந்து ஒரு முரண்பாட்டை உருவாக்கும் தானே. ஏனைய இனங்களினுடைய வரலாற்றை வந்து மூடி மறைக்கிற ஒரு செயல் தானே. எனவே அப்படியான ஒரு வரலாற்றை படிக்கிறவங்க சும்மா இருக்கலாம் தானே. எனவே வரலாறு என்று சொல்லிக் கொடுத்தா சரியான வரலாறை சொல்லிக் கொடுக்கணும். இலங்கையினுடைய பூர்வ குடிகள் யார், இலங்கையில் ஆதி காலம் தொடக்கம் வாழ்ந்த இன மக்கள் யார், பேசப்பட்ட மொழி எது, இலங்கையினுடைய எந்தெந்த பகுதிகளில் யார் யார் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி உண்மையை சொல்லணும் தானே. எனவே உண்மை சொல்ல உங்களுக்கு கசக்குது என்று சொன்னால் வரலாறு படிப்பிக்கிறத நிப்பாட்டணும். எனவே இந்த கல்வி என்ற மரத்தில் இருந்து இந்த வரலாறு என்ற கிளை வந்து வெட்டப்படுறது ஒரு வகையில் சரி என்று நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் பிழையான வரலாறு படிப்பிக்கிற மக்கள் அப்படி வெட்டலாம் தானே. எனவே இந்த ஒரு கேலி சித்திரத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதையும், இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.